அனைவருக்கும் வணக்கம். சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, காலையில சாப்பாடு தான் ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கும். என்ன செய்றது? என்ன சாப்பிட்றது? ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. சிலத ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாம விட்டுருங்கம்பாங்க. இந்த ஜிம்முக்குலாம் போனீங்கன்னா, புரோட்டீன் மட்டும் எடுத்துக்கங்க. ஹை புரோட்டீன் எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. நம்ம டாக்டர்ட்ட போனா பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கங்கம்பாங்க. பட் ஆனா என்னதான் சாப்பிட்றது? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல? நம்ம காலை உணவு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, அந்த என்டையர் டேவையும் நமக்கு ரொம்ப பசியும் எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில நல்லா சாப்பிட்டு தூக்கமும் வந்துரக்கூடாது. எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். பிரிஸ்காவும் இருக்கணும். அப்ப நம்ம காலை உணவுல கண்டிப்பா ஃபோக்கஸ் குடுத்து தான் ஆகணும். அதில டவுட்டே இல்ல. சரி, இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க என்ன எடுத்துக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட்டு வாய்க்குள்ள போற உணவு ஃபைபரா இருக்கணும். ஃபைபர்னா என்னன்னா, நார்ச்சத்து. அதாவது நீங்க கண்டிப்பா காலையில நம்ம ஊர்ல அந்த கூட்டு, பொரியல் செய்றது எல்லாமே மதியம் லஞ்சுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். பட் இனிமே காலையில கண்டிப்பா ஒரு காய், ஒரு கூட்டோ, ஒரு பொரியலோ, ஒரு அவியலோ கண்டிப்பா ஒரு காய் இருக்கணும் உணவுல. ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு காய சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் புரோட்டீன் சாப்பிடணும். இது நார் சத்து. அடுத்தது புரத சத்து சாப்பிடணும். புரத சத்து எது எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயிறு, உங்களுக்கே தெரியும். பயிறு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லா பயிறு வகைகளும் இருக்கும். அப்புறம் சாம்பார். சாம்பாரை கூட பருப்பு கூட நம்ம துவரம் பருப்பை கூட நல்லா கொல கொலன்னு வச்சுட்டு, அதை தாளிச்சு கூட நம்ம இப்போ ஒரு சாம்பார் இட்லி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இட்லிக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சட்னி சாப்பிட்டுட்டு, இப்போ காலையில் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால், தோசை, இட்லி, பூரி, பொங்கல். இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா மினி டிஃபன். அதில் காய் பொரியல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. லஞ்சில் பொரியல் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் காய் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் புரத சத்து சாப்பிட்ணும். எக் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் காலையில் ஒரு 2 எக் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்தது தான் கார்போஹைட்ரேட் வரணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக கார்போஹைட்ரேட் வரும்போது உங்களுக்கு அந்த கிரேவிங் இருக்காது. நீங்கள் இட்லி சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு இட்லி சாப்பிடணும், அடுத்த இட்லி சாப்பிடணும், அடுத்த இட்லி சாப்பிடணும் தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு இட்லியை நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தோணாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நார் சத்து, அடுத்து புரத சத்து, அதுக்கப்புறம் தான் கார்போஹைட்ரேட். காய் சாப்பிடும்போது அதுலேயே உங்களுக்கு விட்டமின் மினரல்ஸ் கிடச்சிரும். ப்ரோட்டீனுக்கு அது ப்ரோட்டீன் உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். அடுத்தது பசியை கொஞ்சம் தள்ளி போடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ அடுத்தடுத்து நம்ம சாப்பிடணும். இப்போ கார்போஹைட்ரேட்டை ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் இட்லி சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துலேயே பசி எடுத்துரும். எதனாலனா, கரெக்டாக போய் அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ண வச்சிரும் இட்லி, தோசை, இட்லி இதெல்லாம். அடுத்தது என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த வடை, பூரி இதெல்லாம் காலையில் சாப்பிடக்கூடாது. அடுத்தது நெய்யில் போட்டு நல்லா வளர்த்தி பொங்கல். பொங்கல்லே நீங்கள் சிறுதானிய பொங்கல், அதில் நிறைய பருப்பு போட்டு, அதில் நெய் கலந்து அதெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் வெறும் பச்சரிசி பொங்கல் அப்படின்றத சாப்பிடக்கூடாது. ஸோ கார்போஹைட்ரேட் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண ஐட்டங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த காலை உணவை இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது, அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு பிரிஸ்காக இருக்கா, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.